திருவாரூர் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் விஷப்பாம்பு கடித்ததில் மாணவன் உயிரிழந்தது தொடர்பாக நாமக்கல் குமாரமங்கலத்தில் விஷப்பூச்சி கடித்து மாணவி பலியானதற்கு எடப்பாடி பழனிசாமி தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்ததில் மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும், நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடக்கூடிய அவர், இந்த சம்பவங்கள்ல உயிரிழந்த மாணவர்களின் தாய் தந்தையருக்கு குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்கள் உயிர் போகும் அளவுக்கு சம்பவங்கள் நிகழ்வது கொடுமையின் உச்சம் என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, சுவர் தன் மீது விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதற்கு நடுவே கள்ளக்குறிச்சி ரிஷிவண்டியம் அருகே உள்ள கீழ்த்தேனூர் அரசு பள்ளியில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாணவர்களை வைத்து சுத்தம் செய்வதாக வருகின்ற செய்தி மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு கூட ஆட்கள் நியமிக்க முடியாத நிலையில்தான் பள்ளி கல்வித்துறை இருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிக்கு மாணவர்கள் படிக்க வந்தார்களா அல்லது உங்களுக்கு வேலை செய்ய வந்தார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, மாணவர்களின் பாதுகாப்பை சமரசம் செய்து இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்தப்படுவது குற்றம் என்பதை இந்த திமுக அரசு உணருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலைக்கு அரசு பள்ளிகளை தள்ளிவிட்ட திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என ஆடம்பர மேடை அமைத்து போலியான சுய விளம்பரம் செய்து கொள்வது வெட்கக்கேடானது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளின் பராமரிப்பை சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டிய தனது தலையாய பணியை தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது, வாக்கிங் போவது என போட்டோ ஷூட் எடுப்பது மட்டுமே இருக்கும் ஒருவர் குரூப் 2 போன்ற அதிமுக்கிய வாய்ந்த தேர்வுகளை கூட முறையாக நடத்த தெரியாத தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வாய்ப்பிருப்பது சாபக்கேடு என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.